கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சார்லஸ் ஸ்பர்ஜன் என்ற மிகப்பெரிய ஊழியக்காரர் துவக்க காலத்திலே அநேக ஆலயங்களிலே அவர் பிரசங்கித்து வந்தார். ஒரு பெரிய ஆலயத்திலே அவர் பிரசங்கித்து விட்டு ஆராதனை முடிந்தவுடனே ஒரு பணக்கார பெண்மணி அவரிடத்திலே வந்து, ஐயா, இன்றைக்கு பிரசங்கம் மிக பிரமாதமாக இருந்தது. என் வாழ்நாளில் இப்படி ஒரு பிரசங்கத்தை நான் கேட்டதே இல்லை. நீங்கள் அடிக்கடி வாருங்கள், இங்கு பிரசங்கம் பண்ணுங்கள் என்று புகழ்ந்து தள்ளினாள். ஆனால் இவருக்குள்ளே ஒரு உணர்வு இருந்தது. இன்றைக்கு நாம் ஆயத்தம் பண்ணி வந்த அந்த பிரசங்கத்தை நாம் முழுமையாக பேசி முடிக்க முடியவில்லை. நேரம் கடந்து விட்டது. குறிப்பிட்ட அளவுதான் பேசியிருக்கிறோம். அதை கேட்டு எத்தனை பேர் மனம் திரும்பினார்களோ, மனம் திரும்பாமற் போனார்களோ, அது போதுமானதாக இருந்ததா இல்லையா அதெல்லாம் தெரியவில்லை. ஆனால் அடுத்த பிரசங்கத்திலே இன்னும் நாம் ஜாக்கிரதையாக இருந்து நாம் ஆயத்தம் பண்ணின அந்த பிரசங்கத்தை முழுமையாக பேசி முடிக்க வேண்டும் என்று அவர் உணர்ந்தார். ஆனாலும் இந்த அம்மா புகழ்ந்தவுடனே நம்முடைய பிரசங்கம் முழுமையாக இருந்தது போல பாராட்டுகிறார்களே என்று திருப்தி அடைந்தார். ஆவியானவர் அப்பொழுது அவருக்குள்ளே சொன்னார், சாத்தான் பயன்படுத்துகிற மிகப்பெரிய ஆயுதம் எது தெரியுமா? இப்படி பிரசங்கியார்கள் பிரசங்கித்து வந்தவுடனே அதை ஆகா ஓகோ என்று புகழ்ந்து அவர்களை தங்களை தாங்களே பெரிதாக நினைக்க தூண்டுகிறது. அவருடைய புகழ்ச்சியை கேட்கும்போது அநேக பிரசங்கியார்கள், ஒருவேளை நாம் பெரிய பிரசங்கியார் போல் இருக்கு, நாம் பேசினது இவர்களுக்கு கிடைக்காத ஒரு அபூர்வமான ஒரு காரியமாக கிடைத்தது என்று சொல்லுகிறார்களே, அப்படியானால் நம் கர்த்தருடைய கரத்திலே பலமாய் பயன்படுத்தப்பட்டு வருகிற ஒரு பாத்திரம், நமக்கு இவர்கள் இன்னும் அதிக மரியாதை கொடுக்க வேண்டும், இன்னும் அதிக வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும், இப்படியெல்லாம் எதிர்பார்த்து தங்களை பெரிதாக மதித்து ஊழியத்தை விட்டு பின்வாங்கி விடுகிறார்கள். அவருடைய தேடல்கள் எல்லாம் வேறு காரியங்களை குறித்ததாக அமைந்து விடுகிறது. எனவே அநேகர் உன்னை புகழும்போது ஜாக்கிரதை உள்ளவராக இரு. நான் உனக்குள்ளே சொல்லுகின்றேனே, இன்னும் பிரசங்கத்தை ஆயத்தம் பண்ணினபடி முடிக்க முடியவில்லையே, அடுத்த முறை சரியாக பிரசங்கிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பாதத்திலே அமர்ந்து இன்னும் அதிக பலத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட தேடல்களோடு நீ ஊழியத்தை செய்ய வேண்டும் என்பதை ஆவியானவர் அவருக்குள்ளே உணர்த்தினார். அப்பொழுது இவர் தலை குனிந்து ஆண்டவரை பணிந்து கொண்டார். உமக்கு கீழ்ப்படிந்து உம்மாலே புகழப்படுகிறேனா, அதையே நான் தேட வேண்டும் என்று அவர் தீர்மானித்துக் கொண்டார். 2 கொரிந்தியர் 10:17 மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். தன்னைத்தானே புகழுகிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். ஆதியாகமம் 12:2 ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்கிறார், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நாம் ஆண்டவரால் புகழப்பட வேண்டும், ஆண்டவரால் பெருமைப்படுத்தப்பட வேண்டும். நாம் ஒன்றை குறித்து பெருமை பாராட்டினால் அது தேவகுமாரனை நாம் அறிந்திருக்கிறதை குறித்தே பெருமை பாராட்ட வேண்டும். நம்மில் நாமே பெருமைக்குரியவர்கள் அல்ல, கர்த்தர் பெருமைப்படுத்துகிறார். அவரை அறிந்திருக்கிறது பெருமை. மனுஷர்களுடைய புகழ்ச்சியை விரும்பாமல் கர்த்தரால் புகழப்பட நாம் விரும்ப வேண்டும். அப்படிப்பட்ட சிந்தனைகளை கர்த்தர் இந்த நாளிலும் நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.